வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். வணக்கம். நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்எஸ் பவர் பாயிண்ட் 2019ல இந்த காட்டிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு டைம்லைன் மேப்பை வந்து நம்ம எப்படி ரெடி பண்றது, ஸோ டைம்லைன் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எப்படி வந்து இந்த மாதிரி ஷோ பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல வந்த மாதிரி நம்ம அனிமேஷன்ஸை எப்படி வந்து எடிட் பண்றது அப்படின்றத இதுல பார்ப்போம், இந்த வீடியோல பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பவர் பாயிண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. பவர் பாயிண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட் இதுல இருக்க டெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம். இந்த ஸ்லைட்ல இருக்க டெக்ஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, லே அவுட்குள்ள போயிட்டு blank பேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ பிளாங்க்னா இதுல இருக்க எதுவுமே வந்து நமக்கு வராது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இன்செர்ட் மெனு போகணும். இன்செர்ட் மெனுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேர்ட் ஆர்ட் நம்ம கொடுப்போம். ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட் வந்து இன்செர்ட் பண்றதுக்காக வேர்ட் ஆர்ட் கொடுத்துருந்தோம். ஸோ இதை நம்ம கொடுப்போம். கொடுத்துட்டு சிம்பிள் டெக்ஸ்டே நம்ம கொடுப்போம். சிம்பிள் டெக்ஸ்ட் கொடுத்ததும் இங்கே வந்துடும். வந்ததும் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை டாப்பில் கொண்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதை பற்றி நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்களோ அதோட டைட்டிலை வந்து இதில் நீங்கள் எழுதுங்க. ஸோ நான் வந்து இதில் வந்து இப்போதைக்கு டேலி சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி போகிறேன். ஸோ வந்து இப்போதைக்கு டேலி சாஃப்ட்வேர் வந்து எப்படிலாம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம டைம்லைன் மேப்ல வந்து போட்டு காட்ட போறோம். ஸோ அதை வந்து நீங்க இந்த இடத்துல எந்த இடத்துல சென்டரா வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கீங்க. ஸோ இதுக்கு நீங்க ஏதாவது அனிமேஷன்ஸ் கொடுக்கணும், இல்ல வேற ஏதாவது டெக்ஸ்டர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து என்னன்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட் மெனுல இருக்கு. ஸோ இதில் டெக்ஸ்ட் ஃபில்ல போயிட்டு நான் வந்து ஒரு ஃபார்மேட் செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ ப்ரௌன் கலர்ல நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல இருக்க உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைனை நீங்க இதுல வச்சுக்கலாம். ஸோ ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு டிசைன் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இன்செர்ட் மெனு போகணும். ஸோ இன்செர்ட் மெனு போனதுக்கு அப்புறமா அதுல ஷேப்ஸ்ல போயிட்டு லைன் இருக்கு பாருங்க, அந்த லைனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க ஒரு லைன் போடுவோம். ஸோ லைன் உங்களுக்கு நேரா வரணும் அப்படின்னா ஷிஃப்ட் அழுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு நேரா வரும். ஸோ நீங்க எங்க நீங்க மூவ் பண்ணாலும் சரி, ஷிஃப்ட் அழுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு லைன் எவ்வளவு தூரம் வரணுமோ அவ்வளவு தூரம் மட்டும் தான் வரும். ஸோ நீங்க கிளிக் பண்ணிட்டு வெட்டிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து லைன் வந்து அப்பியர் ஆயிடும். ஸோ இதோட ஷேப் அவுட்லைன், அதாவது நீங்க கிளிக் பண்ணி முடிச்ச உடனே இதோட ஃபார்மேட் மெனு ஓப்பன் ஆயிடும். அதுல நீங்க ஷேப் அவுட்லைன் போயிட்டு ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு விட்த் வேணுமோ அந்த அளவுக்கு வெயிட் வந்து வச்சுக்கலாம். ஸோ வெயிட் வந்து இப்போதைக்கு நான் வந்து இந்த சைஸ்ல வச்சிருக்கேன். கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்ட்ரோல்ல கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஜூம் அவுட் ஜூம் இன் ஆகும். ஸோ இதை நீங்க வந்து கண்ட்ரோலை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்க ஜூம் இன் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸோ அப்படி வரல அப்படின்னா இந்த கார்னர்ல இருக்கு பாருங்க பிளஸ், அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஜூம் இன் ஆகிட்டே இருக்கும். மைனஸ் அழுத்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் நீங்க ஜூம் இன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுக்கிட்டு நீங்க எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டோம். ஸோ லைன் போட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நம்ம வைக்கணும். ஸோ இன்செர்ட் மெனு போங்க, ஷேப்ஸ் போங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ரெக்டாங்கிள் அப்படின்னு இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதையே நீங்க ஷிஃப்ட் அழுத்தி கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் வந்து கரெக்டா வந்து உங்களுக்கு விழுவும். ஸோ ஒரு கரெக்டான ஒரு ஸ்கொயரா வந்து விழுவும். ஸோ நீங்க இந்த இடத்துல ஸ்கொயர் தான் போடணுமா அப்படின்னு கிடையாது. ஸோ நான் அந்த லைனுக்கு நேரா வந்து இந்த ஸ்கொயர் இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் மட்டும்தான் வேணுமா, இல்ல நீங்க வந்து சர்க்கிள் வச்சுக்கலாம். அந்த இடத்துல சர்க்கிள் இல்ல ட்ரையாங்கிள் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வந்து டிசைன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ இதை நான் கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபார்மேட் மெனு ஓப்பன் ஆகும். அதை நான் கிளிக் பண்ணிட்டு ஷேப் ஃபில்லில் இருக்குல்ல, அதில் நான் வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்க கொடுத்துக்கலாம். நான் வந்து ஷேப் அவுட்லைன் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி நோ அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை சுற்றி நான் வந்து ஒரு லேயர் மாதிரி ஒரு 2 லேயர் போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இன்செர்ட் மெனு போங்க. நம்ம டிசைனில் காட்டியிருந்தோம்ல அதே மாதிரி உங்களுக்கு லேயர் வேணுன்றதுனால ரெக்டாங்கிள் அதே திரும்பி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் ஷிஃப்ட் அழுத்திட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெக்டாங்கிளை இதில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள் போட்டு எனக்கு அவுட்டர் லைன் மட்டும்தான் வேணும், ஆனால் வந்து எங்களுக்கு வந்து உள்ள இருக்க ஷேப்போட ஃபில் வந்து வேணாம் அப்படின்னா ஃபார்மேட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஷேப் ஃபில்ல போயிட்டு நீங்க நோ ஃபில் கொடுத்துங்க. ஸோ கொடுத்துட்டு அவுட்லைன் வந்து இன்னும் கொஞ்சம் போல்டா இருக்கணும் அப்படின்றதுனால ஷேப் அவுட்லைனை கிளிக் பண்ணிட்டு வெயிட் நம்ம வந்து ஏற்றிக்குவோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வெயிட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வெயிட் வச்சுக்கலாம். வச்சுட்டு
அதை நீங்க கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு சென்டர் ஆஃப் த பிளேஸ்ல வந்து நீங்க வச்சுக்கிட்டு கரெக்டா கிளிக் பண்ணிட்டு எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாக்ஸ் வந்து ஃபிட் ஆயிடும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எகைன் இன்னொரு பாக்ஸ் வந்து போடணும். இதை கண்ட்ரோல் காப்பி பண்ணி கண்ட்ரோல் சி காப்பி பண்ணி கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணிக்கங்க. பிளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லைட்டா ஜூம் பண்ணிட்டு அதை நீங்க சென்டர் ஆஃப் த பிளேஸ்ல கொண்டு போய் வச்சுட்டு நீங்க ஃபிட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 2 பாக்ஸ் நம்ம வந்து போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கரெக்டா நீங்க சென்டர் பண்ணி அதை வந்து வச்சுக்கிட்டு ஸோ இப்போ வந்து சென்டர் ஆஃப் த பிளேஸ்ல வந்து பாக்ஸ் அப்புறம் அவுட்லைன் பாக்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து உங்களுக்கு பாயிண்ட் வியூ ஆகணும் அப்படின்றதுனால இந்த லைனை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கங்க. கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுங்க. பேஸ்ட் ஆயிடும். இதை நீங்க கிளிக் பண்ணி ஃபார்மேட் மெனுல ரொட்டேட்ல போயிட்டு ரொட்டேட் 90 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரத்துல நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் ஸ்மால் பண்ணி எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் வந்து வச்சிருக்கேன். ஸோ இவ்வளவு தூரம் எனக்கு போதும். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து டைப் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க வந்து பாயிண்டர் அந்த லைனை வச்சதுக்கு அப்புறமா இதே பாக்ஸை நீங்க கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிக்கங்க. கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ இதே இடத்துல இந்த இடத்துல கொண்டாந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்றத நம்ம காட்டுறதுக்காக இந்த இடத்துல வந்து பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணி போவோம். ஸோ இன்சர்ட் மெனு போங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த இடத்துல வந்து நீங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துங்க. ஏன்னா நம்ம வந்து சிம்பிள் டெக்ஸ்ட் தான் வந்து நம்ம இதுல வந்து கொடுக்க போறோம். அதனால சிம்பிள் டெக்ஸ்ட்டுக்காக டெக்ஸ்ட் பாக்ஸை கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஒரு டிராக் பண்ணி இழுத்துங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் நீங்க வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து இவ்வளவு தூரம் போதும் நமக்கு. ஸோ அதனால இதை நம்ம இந்த இடத்துல வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணுங்க. 5 கொடுத்துறேன். இப்போ வந்து 2005 கொடுத்துருக்கேன். இது நான் வந்து சென்டர் அலைன் கொடுத்துருக்கேன். சென்டர் அலைன் கொடுத்துட்டு ஃபார்மேட் மெனு போங்க. ஷேப் ஃபில்ல போயிட்டு நோ ஃபில் கொடுத்துக்குங்க. ஷேப் அவுட்லைன் போயிட்டு அவுட்லைன் வந்து ஒரு கலர் கொடுத்துக்குங்க. ஸோ அவுட்லைனோட வெயிட் வந்து ஷேப் அவுட்லைனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு வெயிட் வேணுமோ அவ்வளவு வெயிட் நீங்க வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து அதே வெயிட் வந்து நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு எகைன் நான் இதை வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்துட்டேன். ஸோ இதை வந்து இந்த இடத்துல நான் வந்து கிளிக் பண்றேன். ஸோ இந்த இடத்துல நீங்க ஷேப் அவுட்லைனையும் நோ அவுட்லைன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணுங்க வாட் இன் டேலி. அதாவது 2005ல வேட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்றது தான் நம்ம வந்து இதுல கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம போல்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டை வந்து போல்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பி கொடுத்து போல்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பி கொடுத்து போல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஒரு சின்ன லைன் வந்து நமக்கு வேணுன்றதுனால கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுக்க அந்த லைனை கிளிக் பண்ணிட்டு இது வந்து கீழே வந்து பாட்டம்ல வந்துடுது. உங்களுக்கு எவ்வளவு டெக்ஸ்ட் இருக்கோ அவ்வளவு தூரம் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த பாக்ஸ் அளவுக்கு நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து அலைன் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் வந்து ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம வந்து போட்டாச்சு. ஸோ மொத்தம் 4 பாயிண்ட் நம்ம போடணும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் இந்த லைன், இந்த பாக்ஸ், அதுக்கப்புறம் இருக்க அவுட்டர் பாக்ஸ், அப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுங்க. பக்கத்துலேயே வந்து பேஸ்ட் ஆயிடும். நீங்க ஓரளவுக்கு எடுத்துட்டு நீங்க இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்போ வந்து கீழே வந்து ஒரு இயரும் மேலே வந்து ஒரு இயரும் வரணும் அப்படின்றதுனால நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ சேம் இதை நம்ம கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்க இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். 2017ல வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ ஜிஎஸ்டி இன் டேலி அப்படின்றத ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ எகைன் உங்களுக்கு வந்து இதே மாதிரி வேணும் அப்படின்றதுனால நீங்க எகைன் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுங்க. பாக்ஸ் அவுட்டர் பாக்ஸ் எகைன் எல்லாத்தையும் நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிடும். கண்ட்ரோலை கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கனாலே எல்லாமே வந்து செலக்ட் ஆயிடும். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா எகைன் பேஸ்ட் ஆயிடும். ஸோ நீங்க உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரத்துல நீங்க வந்து இதை ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ இதே மாதிரி இன்னொன்று வேணும், இந்த மாதிரி பொசிஷன் எல்லாம் வேணும்னா இதை நீங்க கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க.
ஸோ காப்பி பண்ணியாச்சு, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்துங்க. ஸோ இந்த இடத்துல வந்து லைனை மட்டும் ஒரு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் பாயிண்ட் வந்து இதுதான். ஸோ இதோட வந்து நமக்கு நின்றணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஜிஎஸ்டி வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா 2021 அப்போ என்ன பண்ணாங்கன்னா இ இன்வாய்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ டெக்ஸ்ட் கீழே வந்துச்சுன்னா நீங்கள் ட்ராக் பண்ணி இழுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு லைனையும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. டூ 2022 ஆடிட் ட்ரை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க வேண்டிய டேட்டாவை எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து கலர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோலை கிளிக் பண்ணி கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஜூம் இன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லைன் எல்லாத்தையும் முதல்ல நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஷேப் அவுட்லைனில் போயிட்டு கலர் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுங்க. நான் வந்து ரெட் கலர் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் ரெட் கலர் கொடுக்குறேன். ஸோ ஷேப் ஃபில் அப்படின்றது வந்து இந்த பாக்ஸுக்கு மட்டும், அதாவது ஃபில் பண்ணியிருக்க இடத்துல மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ ஷேப் ஃபில்ல போயிட்டு நம்ம ரெட் கலர் கொடுத்துக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரெட் கலர்ல தான் இருக்கட்டும். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்ல வேணும். ஸோ இந்த இடத்துல ஷேப் அவுட்லைன்ல போயிட்டு நம்ம எல்லோ கொடுத்துக்கலாம். ஷேப் ஃபில்ல போயிட்டு நம்ம எல்லோ கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்துக்கிட்டே வந்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டேட்டாவுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு கலர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸோ அனிமேஷன் மெனுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அனிமேஷன் நம்ம கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து அப்பியர் ஆகணும். ஸோ அப்படின்றதுனால ஃபேட் அப்படின்றத கொடுத்துப்போம். ஸோ ஃபேடுன்னு கொடுத்ததும் இங்கேருந்து நமக்கு இங்கே மூவ் ஆகிற மாதிரி காமிக்கும். ஸோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. அடுத்தது எனக்கு அந்த பாக்ஸ் வந்து அதாவது கண்ட்ரோல் ஜூம் இன் நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஜூம் இன் பண்ணிட்டு ஸோ இதை வந்து அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து சென்டர்ல இருக்க இது வந்து எனக்கு அடுத்து ஒரு டிசைனா வரணும் அப்படின்னா நம்ம ஷேப்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ ஷேப்னு தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ செகண்ட் பாக்ஸ் வந்து அடுத்து அப்பியர் ஆகணும். செகண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணியாச்சு. அடுத்து தேர்ட் பாக்ஸ் வந்து எனக்கு மூணாவது அப்பியர் ஆகணும். அதையும் கிளிக் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு மொட்டு மொத்தமாக இந்த லைன், இந்த பாக்ஸ், அதாவது இந்த பாக்ஸ்ல இருக்க இந்த பியர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட், அப்புறம் வந்து இந்த லைன், இது எல்லாமே வந்து ஒட்டு மொத்தமாக எனக்கு ஒரே தெரியா ஷோ ஆகணும் அப்படின்றனால இதையும் நம்ம ஷேப்ல கொடுத்துப்போம். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து நான் எஃப்ஐ கொடுத்து காமிக்கிறேன் பாருங்க. ஸோ என்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து ஷோ ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஸோ இதே மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அடுத்தது ஒவ்வொன்றுக்கும் நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துடும் எப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபிட் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு அடுத்து எல்லா அனிமேஷனையும் நம்ம ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம அனிமேஷன்ஸ் கொடுத்துட்டோம். அனிமேஷன் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா பேக்ரவுண்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டிசைன் மெனு போங்க. டிசைன் மெனு போயிட்டு ஃபார்மேட் பேக்ரவுண்டில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சைடில் பேன் வரும். நம்ம கிரேடியன்ட் ஃபில் கொடுப்போம். ஸோ இந்த கிரேடியன்ட்ல இருக்கட்டும்னா நம்ம இந்த கிரேடியன்ட்லேயே கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஏற்கனவே கிரேடியன்ட் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இதில் வந்து கலர்ஸை வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ இப்போதைக்கு இதுவே நல்லா இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து இதை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஸ்லைட் ஷோ பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸோ எஃப்ஐ கொடுங்க. எஃப்ஐ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொன்றா வந்து மூவ் பண்ணுற மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒன் பை ஒன்னாக வந்து நமக்கு அந்த இது வியூ ஆகும். ஸோ இயர் பை இயர் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஷோ பண்ண போறீங்க அப்படின்னா அது நீங்கள் இந்த மாதிரி டிசைனிங்காக ஒரு அட்ராக்டிவான ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ஷோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னன்றதை சொல்லுங்கள்.
இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.